போன எபிசோட்ல கணக்கு வழக்குல நஷ்டம் வந்ததுனால குமஸ்தவான ராமையாவை விசாரிச்சாங்க. அதனால உண்மையான திருடன் ராமையா கிடையாது, புதுசா வேலைக்கு சேர்ந்த சேகரம் அப்படின்னு காஞ்சனா கண்டுபிடிச்சா. அவனை ரகசியமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. காஞ்சனா, ரவி, ராகவையா ரொம்ப சீரியஸா உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனா கையில புதுசா போட்டிருக்கிற சிசிடிவியோட மானிட்டர் டேப் இருந்துச்சு. சனா, நீ சொன்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாம புதுசா ஒரு சிசிடிவிய நாங்க போட்டிருக்கோம். அது கூட அந்த சேகரம் வேலை செய்யற அதே கோடவுன்ல தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. உண்மையிலேயே அவன் தான் திருடனா இல்ல அவனை நாங்க தெரியாம ஏதாவது சொல்றோமா அப்படின்னு? ஆமாமா காஞ்சனா, சேகரம் நல்லா வேலை செய்யறவன். காலையில எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே வரான், சாயங்காலம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் போறான். அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணுவான் அப்படின்னா என்னால உண்மையிலேயே நம்பவே முடியல. மாமா, நம்மள ஏமாத்தி பொழைக்கிறவங்க இப்படிதான் வேலையை செய்வாங்க. நம்ப வச்சு களத்தை இருக்கிறது தான் அவங்களோட முடிவே. மஸ்தா ராமையா சின்ன திருடா இருக்கலாம், சேகரும் அந்த கேசவனோட ஆளு. எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அவன் வர்றதே கலப்படம் பண்ணதான். அதே மாதிரி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போறது கூட இதுக்காக தான். அவன் நல்லவன் கிடையாது. சரி, நீ சொன்னது கூட உண்மையாவே இருக்கட்டும். இருந்தாலும் நேத்து இடி நாங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா நேத்து காலையில இருந்து அந்த ஆளு ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுதான் ரவி, அவனோட புத்திசாலித்தனம். நம்ம அவர்கிட்ட வேலை கொடுத்திருக்கோன்னு சின்சியரா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்ல அவரு டைமுக்காக எதிர்பார்த்திருக்கலாம். புலி வேட்டையாடுறதுக்கு முன்னாடி 2 அடி பின்னாடி போவோம். அதுக்குன்னு அது அங்க இருக்கிறவங்கள சாப்பிடாதுன்னு என்ன நிச்சயம்? ஆமா, இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் நம்ம இப்படியே யோசிச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கிறது? டீலர்ஸ் எல்லாம் போன் பண்ணி நம்மள திட்டிக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மாமா, நம்பிக்கை தான் நம்மளோட ஆயுதம். இன்னைக்கு கூட அவங்கள கவனிக்கலாம். ஒரு நாள் இல்லன்னு ஒரு நாள் மாட்டாம போயிடுவாங்களா? தப்பு பண்ண மாட்டிதானே ஆகணும். இன்னைக்கு மில்லுல லோடிங் அதிகமா இருக்கணும். இன்னைக்கு கண்டிப்பா அந்த ஆள் தப்பு பண்ணியே பண்ணுவான். ரவி, இன்னைக்கு நீங்க ஃபேக்டரிக்கு போகாதீங்க. வீட்ல இருந்துகிட்டு இந்த மானிட்டரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. நானும் மாமாவும் டவுன்ல ஏதோ வேலை இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றோம். நம்ம ஃபேக்டரிக்கு வரமாட்டோங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சாதான் அவனும் வேலைய ஆரம்பிப்பான். சரி காஞ்சனா, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். ஆனா அந்த ஆளு மாட்டிக்கலன்னா மட்டும் என்னோட ரீதியா நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்படி ரவி வீட்லயே உக்காந்துக்கிட்டு லேப்டாப்ல அங்க பிக்ஸ் பண்ணிருக்கிற சிசிடிவிய பாத்துக்கிட்டே இருந்தான். ராகவையா, காஞ்சனா கூட அத கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மில்லுல எல்லாரும் லஞ்சுக்கு போனாங்க. கோடவுன்ல எந்த ஒரு சத்தமும் இல்ல. சேகர் அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு கையில அவனோட டிஃபன் பாக்ஸ வச்சுக்கிட்டு இருந்தான். பாத்தியா காஞ்சனா, அவனும் சாப்பிடுறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். பாவம், அவனுக்கும் பசி எடுக்குது போல. நம்ம தான் தேவையில்லாம சந்தேகப்படுறோம் போல. இருங்க மாமா, அந்த டிஃபன் பாக்ஸ பாத்தீங்களா? அது வெறும் டிஃபன் பாக்ஸ் மாதிரி தெரியல, ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்கிரீன்ல சேகரம் எல்லா பக்கமும் பாத்துக்கிட்டு இருந்தான். ஃபேக்டரியில யாருமே இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற சுத்தமான அரிசி மூட்டை கிட்ட வந்தான். அவன் கையில இருந்த பேக திறந்தான். அந்த பேக்ல பொடிசான கல் தூளுங்க மண்ணும் இருந்துச்சு. ரவி ஷாக்ல கத்திக்கிட்டு, டேய் திருட்டு பயல, அவன் டிஃபன் பாக்ஸ்ல கல்லும் மணலையும் கொண்டு வந்திருக்கான். எப்படி துரோகம் பண்றான், என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. பாத்தீங்களா, அவன் அந்த மணலை அரிசி மூட்டையில சீக்கிரமா மிக்ஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம சீல் பண்றான் பாருங்க. இவனுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இவ்வளவு ஸ்பீடா இவன் வேலை செய்வான்? நம்ம கஸ்டமர் இவ்வளவு நாளா திட்டுனது இதுக்குதானே. நம்ம யாருன்னு இவனுக்கு காட்டணும். வாங்கப்பா. ரவி, நம்ம அவசரப்படக்கூடாது. இப்பவே போனா அவன் ரெட் ஹேண்டா மாட்ட மாட்டான். நம்ம எது பண்ணாலும் அவன் ரெட் ஹேண்டா மாற்ற மாதிரி தான் செய்யணும். இருந்தாலும் நம்ம போறதுக்குள்ள அவன் வேலையை முடிச்சிருவான். அதனாலதான் நான் ஏற்கனவே எஸ்ஐக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவரு சிவில் ட்ரெஸ்ல வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம சிக்னல் கொடுத்தா போதும், போய் அவனை பிடிச்சிருவாரு. சரியா யோசிச்சிருக்கிற காஞ்சனா. சரி வாங்க கிளம்பலாம். நம்மளும் போய் அவன் பண்ற அக்கிரமத்தை வெளி உலகத்துக்கு காட்டணும். சேகர் இந்த மாதிரி கலப்பட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ராகவையா, காஞ்சனா, ரவி, எஸ்ஐ எல்லாருமே அவன் பின்னாடியே போய் அவனை புடிச்சிட்டாங்க. சேகர் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவன் கையில இருந்த அந்த மணலை கீழே போட்டுட்டான். கை கால உதறிக்கிட்டு, ஐயா ஐயா, நீங்களா? ஏண்டா, நீ சோறு சாப்பிடுறவனா
இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறவனா? என்னோட ஜனங்க அப்படின்னு நாங்க பார்த்தா நீ எங்களுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் எந்த தப்பும் பண்ணலங்க ஐயா. இத யாரோ இங்க வச்சிருக்காங்க, அதை எடுத்தேன் அவ்வளவுதான். காஞ்சனா அவ கையில இருக்கிற சிசி புட்டேஜ காட்டிட்டு, இன்னும் எதுக்காக பொய் சொல்ற சேகரம்? இங்க பாரு புட்டேஜ், நீங்க பேக்ல போட்டு இந்த மண்ணை கொண்டு வந்ததுல இருந்து அத அரிசியில மிக்ஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப சொல்லுங்க, யாருக்காக செய்றீங்க இத? சேகரம் அந்த வீடியோவை பார்த்த உடனே பயத்துல இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏண்டா, உன்னை நம்பி இந்த ஃபேக்டரியில உனக்கு நம்பிக்கையோட வேலை கொடுத்ததுக்கு எங்களுக்கே துரோகம் பண்றியா? உண்மை சொல்றான். எங்க பிசினஸ நாசமாக்க யார் அனுப்புனாங்க உன்ன? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். என்னோட பொண்டாட்டியோட ஆபரேஷனுக்கு காசு இல்லாம கஷ்டப்படும் போதுதான் கேசவைய வந்தாரு. நாங்க சொன்ன மாதிரி அரிசியில மண்ணை கலப்படம் பண்ணா உன் பொண்டாட்டி ஆபரேஷனுக்கு ₹1,00,000 காசு கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாரு. அதனால தாங்க இந்த வேலை செஞ்சுட்டேன். கேசவனா அவன் இவ்வளவு சீப்பான வேலை செய்வான்னு நாங்க யோசிக்கவே இல்ல. ஐயா அவரு தாங்க ஐயா இந்த வேலைய செய்ய சொன்னாரு. ராகவையாவோட ஃபேக்டரி மூடணும், என்னோட சூப்பர் பிராண்ட் அரிசி மட்டும் தான் மார்க்கெட்ல இருக்கணும்னு சொன்னாரு. தாங்க ஐயா எனக்கு காசு கொடுத்து உங்களோட சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எஸ்ஐ சார், நீங்க அந்த ஆளு சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்கல்ல? இந்த ஆளு வெறும் கையாளு மட்டும்தான். உண்மையான திருட அவன்தான். கண்டிப்பாங்கம்மா. இந்த சேகரத்தோட வாக்குமூலம் எடுத்துக்கிட்டு கேசவனை அரெஸ்ட் பண்ண போறோம். அந்த மோசமான மனுஷனை வெளியே விடவே கூடாது. கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏத்துங்க. சாயங்காலம் அந்த ஊரு ஜனங்க, டீலர்ஸ் எல்லாருமே பஞ்சாயத்துக்கிட்ட வந்தாங்க. ராகவையா ஒரு மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. காஞ்சனா, ரவி கூட அந்த இடத்துல இருந்தாங்க. கேசவையா தலை குனிஞ்சு நின்னு போலீஸ் ஆபீசர் கூட நின்னுகிட்டு இருந்தாரு. ஊரு ஜனங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க ஊர் ஜனங்களா, இவ்வளவு நாளா ராகவேந்திரா ரைஸ் மில்லுல கலப்படம் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நாங்க நேர்மையானவங்கன்னு இன்னைக்கு நாங்க நிரூபிச்சிருக்கோம். எங்க ஃபேக்டரியில வேலை செய்யற சேகரம் கையால இந்த கேசவன் செய்ய வச்ச திருட்டு வேலை இது. வியாபாரத்துல நஷ்டம் இருக்கலாம், அதனால இந்த மாதிரி கலப்படம் பண்ண கூடாது. ஜனங்க எல்லாரும் கேசவனை பார்த்து வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சி, இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனா? ராகவையா எங்களை மன்னிச்சிடுங்க. உங்க நல்ல குணம் தெரியாம ஆர்டரை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க உங்க பிராண்ட் அரிசியை தான் வாங்க போறோம். இந்த கேசவனோட பிராண்ட் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பாவப்பட்ட மனுஷனோட அரிசி எங்களுக்கு தேவையில்லை. ராகவையா, எல்லாரும் முன்னாடி என் மரியாதையை எடுத்து இந்த கூட்டத்துக்கு நடுவுல என்ன தலகுனிய வச்சுட்டல நீ அப்படின்னு கேசவன் கோபத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தான். உன்ன மாதிரி தப்பு பண்றவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்ல, உன்னோட லைசன்ஸ கூட கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னு ரவி சொன்னான். போலீஸ் கேசவனை கூட்டிட்டு போனாங்க. ஜனங்கெல்லாம் ராகவையாவை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வீட்டுல பண்டிகை கோலாகலம் இருந்தது. எல்லாரும் காஞ்சனாவை பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்தம்மா காஞ்சனாவுக்கு ஆரத்தி எடுத்தாங்க. காஞ்சனா, உண்மையிலேயே நீ இந்த வீட்டோட மகாலட்சுமிமா. அன்னைக்கு கணக்கு வழக்க சரி பண்ண, நஷ்டத்துல ஓடின ஃபேக்டரிய சரியா நடக்க வச்ச, இன்னைக்கு கலப்படம் இல்லாம அரிசி இருக்குன்னு நிரூபிச்சிருக்க. உன்னோட ருணத்தை எப்படி தீக்கிறதுன்னு தெரியலமா. அத்த, நான் இந்த வீட்டோட மருமக தானே, என்கிட்ட போய் ருணத்தை எப்படி தீக்கிறது கஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மாமா, என்னோட புருஷனோட மரியாதைய நான் காப்பாத்தணும்ல. ஆமாமா, உங்க அத்தை சொல்றது கூட உண்மைதான். நீ செஞ்ச வேலை சாதாரணமான வேலை இல்ல. என்னோட மரியாதைய நீ காப்பாத்திருக்க. உன்னோட நம்பிக்கை நிதானம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. நீ பொறுமையா யோசிச்சு பாருங்க, பொறுமையா இருங்கன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு அந்த சேகரம் மாட்டிருக்கான். அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே, உங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டேன். நீங்க வெறும் சமையல் வேலை மட்டும் தான் செய்வீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க. சிந்து, இப்பவாவது புரிஞ்சுக்கிறியா உன்னோட அண்ணியோட பவர் என்ன அப்படின்னு? எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. காஞ்சனாவோட மூஞ்சில திருப்தி தெரிஞ்சது. நைட்டு போலீஸ் ஸ்டேஷனோட வெளிய கேசவும் வெயில்ல வெளிய வந்தான். அவனோட கண்ணு நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. பக்கத்திலேயே அவனோட அசிஸ்டன்ட் இருந்தான். சார், இப்ப நம்ம என்ன சார் பண்றது? நம்மளோட மில்ல மூட வச்சிட்டாங்க. நம்ம மரியாதையெல்லாம் போயிடுச்சு. இந்த ராகவையாவை நம்ம சும்மா விடக்கூடாது. பணம் மட்டும்தான் நஷ்டமானா எப்படியாவது மீட்டு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மரியாதை போனா அத சம்பாதிக்க முடியுமா? அந்த ராகவையா அவனோட பையன் ரவி, அவனை பார்த்தா எனக்கு பயம் இல்ல.
ஆனா அவங்க வீட்ல இருக்காளே காஞ்சனா, அவங்களோட மருமக, அவதான் டேஞ்சர். ஆமா சார், அவதான் நம்ம பிளான கண்டுபிடிச்சிட்டா. சிசிடிவிய வச்சது கூட அவதானா சார். எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி செஞ்சுட்டால, அவளுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன். அந்த ராகவனுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அவனோட ஃபேக்டரியில இல்ல, அவனோட குடும்பத்துல தான் கை வைக்கணும். என்ன சார் செய்யலான்னு இருக்கீங்க? இந்த தடவை யுத்தம் ஃபேக்டரியில இல்ல, அவங்க வீட்ல தான் நடக்கணும். அவங்க சந்தோஷத்துக்கு நெருப்பு கொடுக்கணும். ராகவையாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, சிந்து, அவகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். சிந்துவா? அவளுக்கும் நம்மளுக்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? கேசவையா உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் ராகவையா வீட்ல ஒரு புயலே அடிக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. கேசவனோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? கேசவனால சிந்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா புத்திசாலியான மருமக 5வது எபிசோட பாருங்க. அது குளிர்காலம். காலையில 6 மணி ஆகும்போதே வெளிய புகை மூட்டமா இருந்துச்சு. ராகவையா அந்த குளிருக்கு நடுங்கிக்கிட்டு பேப்பருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. ராகவையா பொண்டாட்டி பேரு காந்தம்மா. வீட்ல பெரிய பையன் மருமக அருண், காஞ்சனா, சின்ன பையனான ஆனந்த், த்ரிஷா, அது கூட பொண்ணான ஸ்வப்னா இருந்தா. அப்பப்பா, என்ன காஞ்சனா, குளிரு ரொம்ப அதிகமா இருக்கு. பல்லெல்லாம் கடகடன்னு குளிருக்கு உதறுது. பேப்பர்காரன் பார்த்தா இன்னும் வரல. எனக்கு கொஞ்சம் காப்பியாவது சுட சுட கிடைச்சா குளிருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க, எனக்கு கூட இந்த குளிருக்கு சுட சுட காஃபி குடிக்கணும் போலதான் இருக்கு. வயசா இருக்குன்னு இந்த மாதிரி குளிர்காலம் வந்தாதான் நம்மளுக்கே தெரியுது. இருங்க, மருமகளை கூப்பிடுறேன். என்னம்மா மருமகளே காஞ்சனா? மாமியார் காந்தம்மா கூப்பிட்ட உடனே பின்னாடி இருந்து காஞ்சனா கையில பாலை எடுத்துக்கிட்டு அவளுக்கு குளிரே இல்லாத மாதிரி சாதாரணமா ஒரு காட்டன் புடவைய கட்டிக்கிட்டு எதிரில வந்தா. அத்தை வரத்த, இதோ வந்துட்டேன். பாவத்தை, குளிருக்கு மாடு கூட ரொம்ப உதறிக்கிட்டே இருக்கு. அதுக்குதான் ஒரு சாக்கு எடுத்து மேல போட்டுட்டு வந்தேன். அம்மா காஞ்சனா, இவ்வளோ குளிருக்கு வெளிய வந்து பாலு கறந்துட்டு எங்களுக்காக காஃபி போட வந்தியாமா? உன்னோட பொறுமையே பொறுமமா. ஐயோ என்ன மாமா, இந்த காலத்துல குளிரெல்லாம் இப்படிதான் மாமா இருக்குது. குளிருன்னு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்து இருந்தா வேலையாகுமா? நான் வெளிய குளிருக்கு அடுப்பு பத்த வச்சிருக்கேன். அந்த புகை வாசனை தான் எப்படி வருது பாருங்க. நெருப்பு போட்டதுனாலதான் எனக்கு குளிர்ல. ஆமா ஆமா, புகை வாசனை பயங்கரமா தான் வருது. ஆமா, சின்ன மருமக த்ரிஷா இன்னும் எந்திருக்கலையா? காலையில எந்திரிச்சு அவளை கோலம் போட சொன்னேனே. அத்தை, த்ரிஷா எந்திரிச்சாச்சு. இருந்தாலும் குளிருக்கு கிச்சன்ல ஹீட்டர் போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கா. என்னது, சமையல் ரூம்லயே ஹீட்டரா? வாங்க போய் பார்க்கலாம் அந்த பொண்ணு என்ன பண்றான்னு. சரின்னு 3 பேரும் கிச்சனுக்கு வந்தாங்க. அங்க பார்த்து காந்தம்மா ஷாக் ஆனாங்க. அங்க த்ரிஷா ஒரு பக்கத்துல ஹீட்டர் போட்டுக்கிட்டு ஒரு சேர் வச்சுக்கிட்டு சாக்ஸ், ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு உக்காந்துருந்தா. கேஸ்ல பாலு பொங்கி ஊத்திக்கிட்டு இருந்தாலும் அவ கவனிக்கவே இல்ல. அந்த ஹீட்டர் சூடுக்கு த்ரிஷா உக்காந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. என்னம்மா த்ரிஷா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பாலு பொங்கி ஊத்துனாலும் அப்படியே தூங்குற. ஐயோ அத்தை, இப்பதான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் கண்ணு மூடினத்த. ஆமா என்னங்கத்த, இப்படி குளிர் எடுக்குது. இந்த குளிர்ல காலையில எந்திரிக்கிறதா ஆகவே மாட்டேங்குதத்த. ஆமாமா ஆமா, நீ சிட்டில வளர்ந்து பிறந்தவளாச்சே, உனக்கு இந்த குளிரு புதுசாதான் இருக்கும். ஆமா, இப்படி கிச்சன்ல வந்து போத்திக்கிட்டு உக்காந்து இருந்தா யாருமா சமைக்கிறது? அத்தை, இன்னைக்கு டிஃபனை வெளியில ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அத்தை. எனக்கு குளிருக்கு கை காலெல்லாம் உதறுது. சக்கரைக்கு பதிலா உப்ப போட்டாலும் போட்டுருவேன். ஆமாமா, த்ரிஷா குளிரு தாங்க மாட்டா. அவளை இம்சை பண்றது வேண்டாம். எல்லாருக்கும் டிஃபனை நானே ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி, எதுக்குப்பா வெளிய ஹோட்டலுக்கு போய் டிஃபனை கொண்டு வர்றது? வெளிய அடுப்பு பத்த வச்சிருக்கேன். அங்க நான் சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறேன். இந்த குளிருக்கு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, நீ நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்லும் போதே வாயில எச்சில் ஊறுதுமா. நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. அம்மா த்ரிஷா, பாத்தியா, உன் அக்காவை பார்த்து கத்துக்கம்மா. மாமா, அவங்களோட உடம்பு வேற, என்னோட உடம்பு வேற. அவங்களுக்கு குளிர தாங்கி தாங்கி பழக்கம் ஆயிருக்கு. ஆனா எனக்கு இது புதுசு இல்ல. அக்கா வெளியே சமையல் செஞ்சாலும் நான் உங்களுக்காக கேஸ்ல ஏதாவது செய்யறேன். ஐயோ, இங்க பாருமா, உன்னோட தலையெழுத்து. சரி ஆச்சு, நீ இங்கே ஏதோ
அம்மா வாமா காஞ்சனா, நம்ம வெளியே போலாம், குளிருக்கு அடுப்புகிட்ட உக்காரணும் போல இருக்கு. அது வீட்டுக்கு வெளியே பின்பக்கம். காஞ்சனா பெரிய அடுப்புல பெரிய பாத்திரத்தை வச்சு சமைக்க ஆரம்பிச்சா. அந்த அடுப்பு சூடுக்கு எல்லாரும் அடுப்பு சுத்தி உக்காந்துருந்தாங்க. அருண் விறகு எடுத்து எடுத்து குடுத்துக்கிட்டு இருந்தான். அண்ணி, நீங்க கிரேட் அண்ணி, இவ்வளோ குளிருக்கு வெளியே உக்காந்து சமைக்கிறீங்களே. காஞ்சனா அதை பத்தி கவலைப்படாம, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொப்னா, சின்ன வயசுல எங்க அப்பாவும் அம்மாவும் வயல்ல வேலை செய்யும் போது அவங்களுக்காக அவ்வளோ குளிர்லயும் சாப்பாடு கொண்டு போய்கிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் பழக்கமாயிடுச்சு. கஷ்டத்துல குளிரெல்லாம் தெரியாது. இப்ப பாத்தீங்களா இந்த அடுப்பு சூடுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு. ஆமா காஞ்சனா, நீ சமையல் செய்யற வாசனைக்கே வயிறெல்லாம் நிறையிற மாதிரி இருக்கு. ஆமா, வீட்டுக்குள்ள அந்த சிட்டி மகாராணி மேடம் என்ன பண்றாங்க போல? வேற என்ன பண்ணுவா, அந்த ஹீட்டரை கட்டி புடிச்சுக்கிட்டு உக்காந்துருப்பா. சமைச்சு கொடு அப்படின்னு சொன்னா ஏதோ பிரெட் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுறாளாமா. அந்த நேரம் பார்த்து த்ரிஷாவும் புருஷனும் வெளியே வந்தாங்க. த்ரிஷா தலைக்கு கேப் போட்டுக்கிட்டு, ஸ்வெட்டரும் போட்டுக்கிட்டு, கிளவுஸும் போட்டுக்கிட்டு, 2 போர்வையும் போத்திக்கிட்டு விசித்திரமா வந்து நின்னா. அம்மா, வீட்டுக்குள்ள த்ரிஷாவுக்கு போர் அடிக்குதாமா, நீங்க எல்லாரும் இங்க உட்காந்து என்ஜாய் பண்றீங்கன்னு நாங்களும் வந்தோம். வாங்கப்பா வாங்க, இது எதனா எக்ஸிபிஷனா? டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் உள்ள வரணும்னு. உங்க வீடு உங்க இடம். வாங்க த்ரிஷா, இப்படி வந்து இங்க உக்காருங்க. அந்த ஹீட்டர் சூடோட அடுப்பு சூடு உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிருக்கு நல்லா இருக்கும். இப்படி வந்து உக்காருங்க. காஞ்சனக்கா, எனக்கு புகைன்னா ரொம்ப அலர்ஜி, ஸ்கின் எல்லாம் அலர்ஜி ஆயிடும். இந்த மசில எப்படி சமைக்கிறீங்க? மசி கையில ஒட்டுன போகாதே. கையில மசி ஒட்டிக்கிட்டா சோப்பு போட்டு கழுவுனா போயிடும் த்ரிஷா. ஆனா பசிக்கு இப்படியே உக்காந்துருந்தா வேலைக்காகுமா? மாமாவுக்கு இந்த குளிருக்கு சுட சுட சமைச்சு கொடுத்தாதான் அவரு உடம்புக்கும் நல்லது. நீ உள்ள ஒத்தையில கேஸு கிட்ட நின்னுகிட்டு இருந்தா உனக்கு கால் வலி தான் வரும். இங்க எல்லாரும் இருக்கிறோம்ல, இங்க உக்காந்து இருந்தா நல்லா இருக்கும். பாத்தியாமா த்ரிஷா, காஞ்சனாவோட வார்த்தையில எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு. நீ அந்த ஹீட்டருன்னு வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்க. ஆமா, கரண்ட் போனா அந்த ஹீட்டர் வேலை செய்யுமா? ஆனா இந்த அடுப்பு அப்படி இல்ல, எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அத்தை, இது ஓல்டு ஃபேஷன் இல்லையா? இந்த காலத்துல யார் இருப்பாங்க இப்படி? இங்க ஃபேஷனை பத்தி பேச முடியாதுமா, அவசரத்தை பத்தி தானே பேச முடியும். சரி, களி எல்லாம் கிண்டியாச்சு. இந்த களிக்கு காம்பினேஷனா உன் சிட்டி ஸ்டைல்ல ஏதாவது செய்ய முடியுமா? என்னது இங்கயா? நோவே, என்னால முடியாது. பரவாயில்ல த்ரிஷா, நீ ஏதாவது செய், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். த்ரிஷா அடுப்பு கிட்ட வந்து நின்னா. ஐயோ, இந்த நெருப்பெல்லாம் முகத்துக்கு படுது, என்னோட மேக்கப் எல்லாம் கழிஞ்சிரும், என்ன பண்றது? மேக்கப் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, இப்ப உன்னை பார்க்க யார் இருக்கா, செய் பார்க்கலாம். சரின்னு சொல்லி பாத்திரத்துக்கு எண்ணெய் ஊத்துனா த்ரிஷா. தீ அதிகமா இருக்கிறதுனால அந்த எண்ணெயில இருந்து புகை வந்தது. த்ரிஷா பார்த்து பயந்துட்டா. ஐயோ, எண்ணெய் சூடாயிருச்சு, இந்த சூடு என்னால தாங்க முடியாது. ஐயோ, என்னால சமைக்க முடியாதுப்பா. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே காஞ்சனா அந்த எண்ணெய்க்கு வெங்காயத்தை போட்டு அவளே வதக்க ஆரம்பிச்சா. ஷா, பயப்படாதம்மா, இப்படி விறக இழுத்துட்டா தீ குறைஞ்சிரும். தீ அதிகமா வேணும்னா மறுபடியும் விறகு அடுப்புக்குள்ள தள்ளணும். தீ குறையணும்னா மறுபடியும் விறகு இழுக்கணும். நம்ம கையில தான் இருக்கும் ரிமோட் கண்ட்ரோல். காஞ்சனா, எவ்வளவு நல்லா சொன்னேமா. அம்மா த்ரிஷா, கேட்டியாமா? ஆமா ஆமா, எல்லாமே கேட்டுக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு இது தெரியாது, அதனாலதான் நான் கிச்சனுக்குள்ளேயே சமைக்கிறேன். சரிம்மா, உனக்கு கிச்சன் தான் பெட்டரு. இருந்தாலும் நீ அங்க உக்காந்துக்கிட்டு ஹீட்டர் போட்டுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு யாருமா சமைச்சு கொடுக்கறது? காஞ்சனா ஒத்தையில தானே கஷ்டப்படணும், நீ அவ கூட சேர்ந்து சமைக்குவியா? அது நான் வேணா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன், நல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கும். என்னது ஆர்டரா? இந்த கிராமத்துல ஸ்விக்கில இருந்து பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணா எங்களால சாப்பிட முடியுமா? கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்ல. நாளையில இருந்து த்ரிஷா எனக்கு ஹெல்ப் பண்ணா நானே செஞ்சு கொடுக்கறேன். அது கூட காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தா போதும். ஹாலிலே உக்காந்துக்கிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டே செஞ்சு கொடுக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணி, உங்களோட இது எவ்வளவு நல்ல மனசு. த்ரிஷா அண்ணி வேலை செய்யலனாலும் நீங்களே முன்னாடி வந்து வேலை செய்றீங்க. அப்பனா, என்னால வேலை எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லல. இருந்தாலும் எனக்கு குளிர் அதிகம் இல்ல, இந்த குளிர்ல வேலை செஞ்சு எனக்கு பழக்கம் இல்ல. சரி, நாளையில இருந்து நானும் வேலை செய்யறேன். ஹீட்டரை பக்கத்துல வச்சுக்கிட்டு வேலை செய்யறேன். மறுநாள் சங்கராந்தி பண்டிகை கொண்டாடுற நாட்களும் வந்துருச்சு. குளிர் இன்னும் அதிகமாயிடுச்சு. அஞ்சனா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு தலைக்கே குளிச்சுட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி பெரிய கோலத்தையே போட்டா.
கோலம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா த்ரிஷா காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு ஸ்கார்ஃப் கம்பளி எல்லாம் போத்திக்கிட்டு வெளியே வந்தா. குட் மார்னிங் ஆல். என்ன வீடெல்லாம் பண்டிகை மாதிரி இருக்கு? உண்மையிலேயே பண்டிகை தான். காஞ்சனா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சா. நீ எந்திரிக்காங்கட்டியும் பாதி வேலை முடிஞ்சது. த்ரிஷா சமையலறைக்குள்ள போனா. அங்க காஞ்சனா அதிரசம் முறுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அக்கா, இந்த குளிர்லயும் நீங்க இவ்ளோ வேலை செய்றீங்களா? கிரேட்கா. நான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு தான் வந்தேன். த்ரிஷா, பரவாயில்ல, நான் செய்றேன். நீ வேணா பலகாரத்தை திருப்பி போடு. பாத்துக்கோ, எண்ணெய் வேற சூடா இருக்கு. உஷாரு. அக்கா, ரொம்ப சூடா இருக்குமே. ஏமா த்ரிஷா, வீட்ல சூடும் ஆகாது, உனக்கு குளிரும் ஆகாது. என்னதான் செய்ய போற? சரி, அந்த பாத்திரத்தையாவது கழுவு. அத்தை, செய்யறங்க அத்தை. ஏன் அத்தை என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? சரி, நான் ஒத்துக்கிறேன். காஞ்சனக்கா செய்யற மாதிரி என்னால வேலை செய்ய முடியாது. காஞ்சனக்கா ஸ்ட்ராங், நான் ரொம்ப சென்சிட்டிவ். அத்தை, த்ரிஷாவை திட்டாதீங்க அத்தை. அவ வளர்ந்த இடம் வேற, நான் வளர்ந்த இடம் வேற. நம்ம ஊர்ல குளிர் அதிகம். அவ தான் செய்யறால, போக போக கத்துக்குவா. த்ரிஷா, நீ போய் பாயசத்துக்கு சேமியா போடு. அது ஈஸியான வேலை தானே. சரின்னு சொல்லி பாயசத்துக்கு சேமியாவை வேக போட அடுப்பு கிட்ட போனா த்ரிஷா. ஆனா ஜன்னல் திறந்து இருந்ததுனால கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு. கேஸ் பத்த வைக்க தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த காஞ்சன போய் கேஸ பத்த வச்சா. தேங்க்ஸ்க்கா, நீங்க மட்டும் இல்லன்னா இந்த வீட்ல எல்லாரும் பசியில தான் இருக்கணும். த்ரிஷா, எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியாது. நீ கம்ப்யூட்டர்ல நல்லா வேலை செய்வ, ஆனா எனக்கு தெரியாது. நான் நல்லா சமையல் செய்வேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் நல்லது. இது மத்தியானம் சாப்பாடு நேரம். எல்லாரும் வெளியே உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனா செஞ்ச முறுக்கு அதிரசம் எல்லாத்தையும் எடுத்து வச்சா. நாட்டுக்கோழி குழம்பும் வச்சா. த்ரிஷா வெறும் தண்ணியை தான் எடுத்து வச்சா. ஆஹா, காஞ்சனாவோட சமையல் எவ்வளோ ருசியா இருக்கு பாத்தியா? அதிரசம் எல்லாம் எவ்வளோ மெதுவா இருக்குன்னு. அந்தம்மா, பாத்தியா, நம்மளுக்கு இந்த மாதிரி மருமக கிடைச்சது நம்ம செஞ்ச புண்ணியம். காஞ்சனா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. எவ்வளோ வேலையை சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டா. பாருங்க, குளிர்லயும் எப்படி வேலை செய்யறா. அப்பா, த்ரிஷா குறைஞ்சது பிளேட்டாவது எடுத்துட்டு வந்து குடுக்கறா இல்ல? த்ரிஷா கூட ரொம்ப நல்ல பொண்ணுதான்டா. இருந்தாலும் இந்த குளிர்ல அவளால வேலை செய்ய முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, காலத்துல சிட்டி பொண்ணுங்களுக்கு இந்த கிராமத்துல வேலை செய்ய முடியாது. கிராமத்து பொண்ணுங்க தான் செய்ய முடியும். என்ன சொல்ற த்ரிஷா? மாமா, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் மாமா. சிட்டில ஏசில உக்காந்துக்கிட்டு வேலை செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த மாதிரி கிராமத்துல இருந்து வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். அக்காவை பார்த்தா எனக்கு கர்வமா இருக்கு. நானும் நிதானமா கத்துக்கிறேன். ஐயோ, ஏன் இவ்வளவு பெரிய பேச்செல்லாம்? நீ எனக்கு ஆன்லைன்ல டிசைன் புடவைய எடுத்துட்டு வந்தல, அது எனக்கு போதும். நான் சமையல் வேலைய பாத்துக்கிறேன். உக்காந்துக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ண, அது போதும். பாத்தீங்களா, அன்னிங்க 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டா இன்னொருத்தர் தாங்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஆமா ஆமா, இதுதான் நம்ம வீட்டுக்கும் அழகு. 2 பேரும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். ஏமா த்ரிஷா, காலையில காஃபியாவது வச்சு குடுப்பியா? கண்டிப்பா அத்தை. நாளைக்கு காலையில நானே காஃபி போட்டு குடுக்கறேன், ஹீட்டர் இல்லாம. எல்லாரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்க. அந்த குளிர்ல கூட அந்த வீட்ல இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு அன்பான சூட்ட கொடுத்தது.